Redmi, Realmeக்கு அப்புறம் இப்போ OPPO அவங்களோட புது ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. OPPO Enco W31. ஸோ இதோட சவுண்ட் எப்படி இருக்குது, இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், என் பேர் அனந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பாக்சிங்னு பார்த்தா சிம்பிளாக தான் இருந்துச்சு. இங்கே ஒரு ரவுண்ட் கேஸோட வருது. இதில் தான் இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகும். அப்புறம் OPPO Enco W31 ரிப்ளேஸ்மெண்ட் இயர் டிப்ஸோட இங்கே இருக்குது. அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் டாக்குமெண்டேஷன், அப்புறம் ஒரு Type C to Type A சார்ஜிங் கேபிள். இந்த கேஸை பார்த்தோம்னா டிசைன் ரொம்ப அன்யூஷுவலாக இருந்துச்சு. இந்த டிஸ்க் மாதிரி இருக்கிற கேஸோட வெயிட் வெறும் 50 கிராம். ஸோ பாக்கெட்டில் போடும்போது அது அங்கே இருக்கிறதே தெரியாது. இந்த கேஸில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இது ஒரு கையை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது இல்லாமல் க்ளோஸ் பண்ணும்போது அந்த சாட்டிஸ்ஃபைங் கிளிக் சவுண்டும் கிடையாது. ஸோ பார்க்க செமையாக இருந்தாலும் OPPO இதில் என்கோ ஃப்ரீ வயர்லெஸோட சேம் டிசைன் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதோட இந்த கேஸ் சின்னதாகவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் இது Type C சப்போர்ட்டோட வருது. ஸோ நான் ஹாப்பி தான். கேஸ் ஓப்பன் பண்ணலாம், உள்ள இயர்ஃபோன் இருக்கிறத பார்க்க முடியும். இயர்ஃபோன்ஸ் உள்ள லாக்காக மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செமி இன்இயர் டிசைனோட வந்த என்கோ ஃப்ரீ வயர்லெஸ் மாதிரி இல்லாமல் OPPO W31 இன்இயர் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இதோட ஃபிட் சரியாக வரலன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இயர் டிப்ஸ் மாற்றி போட்டால் கரெக்டான ஃபிட் கிடைக்கும். இதனால ரொம்ப நல்ல சவுண்ட் ஐசோலேஷனும் கிடைக்கும். இயர்பட்ஸ் லைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிட் அவ்வளோ டைட்டாக எதுவும் இல்லை. ஸோ இதில் சில இயர்பட்ஸில் வர்ற மாதிரி காதில் ஏர் ப்ரெஷர் எதுவும் வராது. இந்த டிசைனோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தா இந்த ஸ்டாக்கோட கீழே வர்ற ப்ரைமரி மைக் பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கிறதுனால ரெட்மி இயர்பட்ஸ் எஸ்ல வர்ற மாதிரி அவுட்டோர் கால்ஸில் பிரச்சனை எதுவும் வரல. இதுக்கு மேலே இன்னொரு மைக் டுவல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபீச்சர் வாய்ஸ் கால்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, ரியல்மி பட்ஸ் ஏரில் இருக்கிற மாதிரி. இருந்தாலும் கால் குவாலிட்டி செமையாக தான் இருந்துச்சு. நான் கால் பண்ணும்போது அந்த சைடில் இருந்து கால் குவாலிட்டி பற்றி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே எனக்கு கிடைக்கல. இது IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட வருது. ஸோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஏன் கொஞ்சம் தூசி பட்டாலும் பிரச்சனை எதுவும் இல்லை. ஜென்ரலாக நாங்கள் இயர்பட்ஸோட லுக் பற்றி பேச மாட்டோம், ஏன்னா எப்போதுமே அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் பார்க்க செமையாக இருந்துச்சு. ஃபிட் அண்ட் ஃபினிஷும் இங்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெட்மியோட இன்இயர் டிசைன் அப்புறம் ரியல்மியோட மைக் பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா இதோட சவுண்ட் எப்படி இருக்கும். சவுண்ட் இங்கே நல்லா தான் இருந்துச்சு. இதில் இருக்கிற 7mm டிரைவர்ஸ் அவ்வளோ சத்தம் கொடுக்கலனாலும் ஒரு பேலன்ஸ் சவுண்ட் ப்ரொஃபைல் கொடுக்குது. மிட்ஸ் ஹைஸில் இருந்து நல்லா கிளியர் செப்பரேஷன் இருக்குது. அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷனும் நல்லா தான் இருந்துச்சு. வால்யூம் ஏற்றும் போது W31ஓட சவுண்ட் நல்லா பூஸ்ட் ஆகுது. ஆனால் சவுண்டோட குவாலிட்டி லெவல் கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி தெரியுது, எஸ்பெஷலி இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் வரும்போது. அதெல்லாம் சரி தான். பேஸ்ன்னு வரும்போது இது எப்படி இருக்குது, அதுக்காக OPPO அங்கே ஸ்பெஷல் பேஸ் மோட் ஆட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணால் இது ஆக்டிவேட் ஆகும். இது ஆக்டிவேட் பண்ணையில் Enco W31ஓட சவுண்ட் சிக்னேச்சர் நல்லா சேஞ்ச் ஆகுது. EDM கானா மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது இந்த தம்பி பேஸ் நல்லா ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த இன்இயர் டிசைனில் வர்ற சீல்னால சவுண்ட் லேக்கேஜும் இங்கே இல்லை. ரெட்மி இயர்பட்ஸ் எஸ்ல இருக்கிற மாதிரி சின்ன 7mm டிரைவராக இருந்தாலும் OPPO Enco W31 செமையான பேஸ் ப்ரொவைட் பண்ணும். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி ரியல்மி பட்ஸ் ஏர் அப்புறம் மீ TWS 2 விட நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் OPPO இதில் ரெண்டுலேயே இருக்கிற ஃபீச்சர்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே பேஸும் கிடைக்கும், அதோட பேலன்ஸ் சவுண்ட் ப்ரொஃபைலும் கிடைக்கும். ஸோ அது மட்டுமே Enco W31 பாராட்ட வேண்டிய விஷயம். கோடக் சப்போர்ட்னு பார்க்கும்போது AAC சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ LDAC அப்புறம் aptX HD சப்போர்ட் கிடையாது. ஆனால் இது ஒரு குறை இல்லை, ஏன்னா சேம் ப்ரைஸில் வரல மீ TWS 2லையும் இது கிடையாது. இனி நம்ம பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். பட்ஸுக்குள்ளே இங்கே ஒரு 25 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 50% வால்யூத்தில் 3.5 மணி நேரம் லிசனிங் டைம் கொடுக்கணும்னு OPPO சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்க்ளூடடாக வர்ற கேஸில் 350 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது 15 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணப்போ 80% வால்யூத்தில் Enco W31 கிட்டத்தட்ட 3 மணி நேரம் லாஸ்ட் ஆச்சு. சார்ஜிங்னு பார்த்தா இயர்பட்ஸ் 0 to 100 1 hour 20 minutesல சார்ஜ் ஆகும். இயர்பட்ஸும் கேஸும் சார்ஜ் ஆகணும்னா கிட்டத்தட்ட 2 hours 30 minutes ஆகும். சார்ஜிங் பற்றி பேசல இங்கே ரியல்மி பட்ஸ் ஏர் மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஆனால் இங்கே குவிக் பேர் ஆப்ஷன் இருக்குது. இது ColorOS 7க்கு மேலே இருக்கிற சில OPPO ஃபோன்ஸோட ஒர்க் ஆகும். சப்போர்ட்டட் ஃபோன்ஸில் கேஸ் ஓப்பன் பண்ணால் உடனே ஒரு கார்டு பாப்அப் ஆகும். இங்கே அந்த கனெக்ட் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். இதோட பேட்டரி ஸ்டாட்ஸ் இது காட்டுது. மற்ற ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. கேஸ் ஓப்பன் பண்ணி LED பிளிங்க் ஆகிற வரைக்கும் இந்த பேரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேர் பண்ண முடியும். இங்கே Bluetooth 5.0 இருக்கிறதுனால ரேஞ்சும் செமையாக இருக்குது. ஆனால் இங்கே கேமிங்குக்கு டெடிகேட்டட் லோ லேட்டன்சி மோட் இல்லை. ஆனால் OPPO இதோட லேட்டன்சி 94 millisecond வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இது நாம் இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ண ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸில் பெஸ்ட் நம்பர்ஸ்.
ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் நான் ஒரு ப்ரோ கேமர் கிடையாது, ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஓப்போ இந்த லோ லேட்டன்சி ஸ்னாப்ட்ராகன் அப்புறம் மீடியோடெக் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்கோ W31 லேட்டன்சி ஐஃபோனில் வரும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலாக இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்ப்போம். இதில் இருக்கிற டச் கண்ட்ரோல் சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. ரைட் இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணால் ட்ராக் ஸ்கிப் பண்ணலாம். லெஃப்ட்டில் டபுள் டேப் பண்ணால் பேலன்ஸ் இல்லை பேஸ் மோடுக்கு இடையில ஸ்விட்ச் பண்ணலாம். இங்கே வேர் டிடெக்ஷன் சென்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம காதில் இருந்து பட்ஸ் எடுத்தாலே மியூசிக் ப்ளே பண்ணுறத ஸ்டாப் ஆகிடும். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உண்மையாக சொன்னால் இந்த டச் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் லாஜிக்கலாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஆப் கூட இருந்துச்சுன்னா இன்னும் செமையாக இருந்திருக்கும். இப்போ நாம் டெஸ்ட் பண்ணப்போ OPPO Enco W31 ஒரு செமையான ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸில் இருக்க வேண்டிய அம்சங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. அதில் ஒரு அம்சம் இதோட ப்ரைஸ். 3999 ரூபாயில் இது ரியல்மி பட்ஸ் ஏர் அப்புறம் 500 ரூபாய் அதிகமாக வர்ற மீ TWS 2 கம்ப்ளீட் பண்ணுது. உங்களுக்கு இதை மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெஃபினட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஆல்சோ நீங்கள் OPPO Enco W31 பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆனந்தன் ஹியர் ஃப்ரம் C4 Tech தமிழ். திரும்பி சந்திப்போம். பாய்.